ஆன்மீக பக்தர்களுக்கு எங்களுடைய அன்பார்ந்த வணக்கம். இந்த வருடம் 2025 ஆடி மாதம் துவங்கிவிட்டது. இந்த ஆடி மாதத்தில் ஜூலை 28ஆம் தேதி திங்கட்கிழமை ஆடிப்பூரமும் நாக சதுர்த்தியும் சேர்ந்து வருகின்றது. இந்த ஆடிப்பூர தினத்தில் ஆண்டாளுக்கும் அம்பாளுக்கும் நாம் வழிபாடு செய்ய இருந்தாலும் ஒரு புறத்தில் நாம் இந்த நாக சதுர்த்தியை மறக்கக்கூடாது. நாமோ இல்லைன்னா நம்ம முன்னோர்கள் நாகதோஷம் சர்பதோஷம் சொல்லுவாங்க. அதுவோ இல்லைன்னா ராகு கேது தோஷத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தாலோ நமது வாழ்க்கையில் காரியத்தடை, அதாவது எந்த வேலையை எடுத்தாலுமே நமக்கு விளங்காது, தோல்வியே வந்து கொண்டிருக்கும், வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்போம். அடுத்தது திருமண தடை வரும், குழந்தை பாக்கியம் இருக்காது. இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் தடைகள் வந்து கொண்டே இருக்கும். அப்போ போய் நீங்கள் ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் கரெக்டாக சொல்லுவாங்க உங்களுக்கு நாகதோஷம் இருக்குது, இல்லை என்றால் ராகு கேது தோஷம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதற்குரிய பரிகாரத்தையும் சில பேர் சொல்லுவாங்க. இந்த தோஷங்கள் ரொம்ப பெரிய பாதிப்பு தரும். அதிலிருந்து விடுபட இந்த நாக சதுர்த்தி அன்று நாம் சில வேண்டுதல்களை செய்தால் நமக்கு தோஷம் விலகி நம் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். என்ன வேண்டுதல் நான் சொல்கிறேங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை ஆன்மீக தகவல்கள், பூஜைகள், பரிகாரங்கள், வேண்டுதல்கள், ஆன்மீக கதைகள், புராணங்கள், இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு வரேங்க. அதை தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் இருக்கிற பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள், நிறைய வீடியோஸ்கள் இருக்கும். நீங்களும் பாருங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருக்கும். ஆடி மாதத்தில் ஆடிப்பூரம் என்பது ஒரு விசேஷமான நாளாகும். அந்த நாளில் நாம் ஆண்டாளுக்கும் அம்பாளுக்கும் வழிபாடு செய்வோம். பக்தர்களுக்கு அம்பாளுக்கு சாற்றியிருந்த வளையல்களை கொடுப்பார்கள். அன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா திருமணமாகாதவர்கள், அதே மாதிரி குழந்தை பேர் இல்லாதவர்கள் அம்பாளை வழிபாடு செய்தால் அவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். இந்த விசேஷம் ஒரு புறம் இருக்க, இந்த நாளில் இன்னொரு சிறப்பு இருக்கின்றது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாளில் நாக சதுர்த்தியும் சேர்ந்து வருகின்றது. பாம்பு என்றால் படையே நடுங்கும். இது எல்லோரும் அறிந்திருந்த உண்மை. அதாவது நம்ம வாழ்க்கையில் கால சர்பதோஷம், ராகு கேது தோஷங்கள் ஒருவரின் ஜாதகத்தில் இருந்தால் திருமண தடை, குழந்தை பாக்கியத்தில் தடை, காரிய தடை, முன்னேற்றமின்மை போன்றவை ஏற்படும். இந்த தோஷங்கள் நீங்கள் நாக சதுர்த்தி என்று விரதம் இருந்து நாக தெய்வங்களை நீங்கள் வழிபட்டால் அந்த தோஷங்கள் நீங்கும். அதாவது இப்போ மட்டும் கிடையாதுங்க, நம்ம ஏதோ ஒரு ஜென்மத்தில் நாமோ அல்லது நம் முன்னோர்களோ தெரிந்தோ தெரியாமலோ பாம்பிற்கு தீங்கு விளைவித்திருந்தால் அந்த தோஷம் பல தலைமுறைக்கும் தொடருமாம். இந்த தோஷங்களிலிருந்து விடுபட இந்த நாளில் நாம் பாம்புகளிடம் மன்னிப்பு கேட்பதற்கே நாக சதுர்த்தி கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் பாம்பிற்கும் கருடனுக்கும் முக்கிய பங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு ஒரு சின்ன வரலாறுக்கு சொல்ற கேட்டுக்குங்க. பிரம்மதேவனின் மகனான கஷ்யப்பருக்கு 4 மனைவிகள் இருந்தனர். இவர்களின் ஒரு மனைவியான கத்திரி என்பவருக்கு பிறந்தவர் தான் இந்த நாகர். தாய் சொல்லை கேட்காததால் அவருடைய தாய் தீயில் விழுந்து இறக்குமாறு சாபமிட்டுள்ளார். அதன்படி மன்னன் ஜனமேஜயன் நடத்திய அக்னி யாகத்தில் பல நாகங்கள் விழுந்து இறந்தன. இதை பார்த்த அஸ்திகர் அந்த யாகத்தை தடுத்து சாப நிவர்த்தி கொடுத்தார். அவ்வாறு சாப விமோசனம் பெற்ற நாள்தான் இந்த நாக சதுர்த்தியாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த நாக சதுர்த்தி என்பது நாகர்கள் அவதரித்த நாளாகவும் காளிங்கன் என்ற பாம்பினை பகவான் கிருஷ்ணர் அடக்கிய நாளாகவும் கருதி கொண்டாடப்படுகிறது. ஆடி மாதம் வளர்ப்பிறை சதுர்த்தியில் நாக சதுர்த்தியும், வளர்ப்பிறை பஞ்சமியில் கருட பஞ்சமியும் கொண்டாடப்படுகிறது. அவ்வகையில் இந்த ஆண்டு ஆடி 12, 28ஆம் தேதி அன்று நாக சதுர்த்தி கொண்டாடப்படுகிறது. 29ஆம் தேதி கருட பஞ்சமி கொண்டாடப்படுகிறது. நாக சதுர்த்தி என்று எப்படி வழிபாடு செய்யலாம் நான் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. அதாவது நாக சதுர்த்தி அன்று பெண்கள் காலையிலிருந்து தலைக்கு குளித்து விட்டு அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று அங்கிருக்கும் நாகர் உருவத்திற்கு முதலில் கைகளால் தண்ணீரால் அபிஷேகம் செய்ய வேண்டும். பிறகு பால் ஊற்றி அபிஷேகம் செய்ய வேண்டும். நீங்கள் 1 லிட்டர் 2 லிட்டர்னு கூட வேண்டாம், நீங்கள் ஒரு 1/4 லிட்டர் பேக்கெட் கூட நீங்கள் எடுத்துகிட்டு போய் பாலில் அபிஷேகம் பண்ணலாம். இல்லை என்றால் 2 ஸ்பூனாவது பாலூற்றி நீங்கள் அபிஷேகம் செய்ய வேண்டும். இது நாகங்களை சாந்திப்படுத்தும். பிறகு நாகத்தை நன்கு துடைத்து விட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து பஞ்சு எடுத்துகிட்டு போய்க்கிங்க. பஞ்சினை நல்லா முறுக்கி மாலை போல் செய்து அதில் சிறிதளவு இடைவேளை விட்டு மஞ்சள் குங்குமம் வைத்து இந்த மாலையை நாகத்திற்கு அணிவிக்க வேண்டும். அதோடு மட்டும் இல்லாமல் அதே மாதிரி வாசனை மிகுந்த பூக்களை நீங்கள் அந்த நாக சிலைக்கு நீங்கள் போட வேண்டும். அதில் மல்லிப்பூ ரொம்ப சிறப்பானது. நீங்கள் மல்லிப்பூ மாலை எடுத்துக்கொண்டு போய்க்கிங்க. வீட்டிலிருந்து பால் பாயசம் எடுத்து நெய்வேத்தியமாக படைத்து விட்டு அவங்களுக்கும் படைத்துவிட்டு நீங்களும் சாப்பிடலாம். இதில் முக்கியமாக ஒன்று சொல்லிடுறாங்க. அதாவது நாகர் சிலை மண்ணில் புதைத்திருப்பாங்கல்லங்க, அதில் நீங்கள் அபிஷேகம் செய்தால்தான் நல்லது. ஏன்னா இப்போ டைல்ஸு கல்லெல்லாம் ஒட்டி வச்சுருப்பாங்க, அதில் நீங்கள் அபிஷேகம் பண்ணினீங்கன்னா அந்த பால் வழிந்து மற்றவர்கள் கால்படும், அது பிரயோஜனமே இல்லை. அதனால் மண்ணில் பதித்த அந்த நாகர் சிலைக்கு நீங்கள் பால் அபிஷேகம் பண்ணிங்கன்னா மண் கீழே பூமி உறிஞ்சி விடும். நம்ம பண்ணுகின்ற பால் அபிஷேகத்தை பூமி உரிந்தால்தான் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும்.
அதே மாதிரி நாகர் புத்து இருக்கும் இல்லைங்க, அதாவது பாம்பு புத்து, அதற்கும் போய் நீங்கள் பால் முட்டை வைக்கலாம், மஞ்சள் குங்குமம் வைக்கலாம். அன்றைய தினம் நாகாத்தம்மாள் கோவிலுக்கு போய் நீங்கள் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறந்த பலன்களை தரும். இல்லைங்க என்னால் வெளியில் போக முடியாது, வீட்டிலையே எப்படி இந்த பூஜையை செய்யலான்னு கேட்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன் கேட்டுக்குங்க. அதாவது வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா நாகர் சிலை இருந்துச்சுன்னா அதற்கு நீங்கள் பால் அபிஷேகம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வைக்கலாம். அப்படி நாகர் சிலை இல்லை, மேக்ஸிமம் வச்சுருக்க மாட்டாங்க. அப்படி இல்லாதவர்கள் நீங்கள் ஃபோட்டோஸ், சாமி ஃபோட்டோஸ் இருக்கும், எப்படியுமே சாமி ஃபோட்டோஸில் பாம்பு இல்லாமல் இருக்காது. அந்த நாகத்திற்கு நீங்கள் கொஞ்சமாக பால் ஊற்றி அதற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம். நம்மளுடைய முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது அந்த நாகர் தகடு வாங்கிட்டு வருவாங்க. அந்த தகடு வாங்கிட்டு வந்து தாம்பூல தட்டில் வைத்து அதற்கு பால் அபிஷேகம் எல்லாம் பண்ணி, புஷ்பாபிஷேகம் எல்லாம் பண்ணி, மஞ்சள் குங்குமம் வைத்து அதற்கு வழிபாடு செய்து அதன் பின்பு திரும்பி கொண்டு போய் அந்த நாகர் சிலை இருக்கும் இல்லைங்க, அங்கேயே கொண்டு போய் வச்சுருவாங்க. இந்த மாதிரி நாகர் சிலை தகடுகள் வந்து பூஜை பொருட்கள் விற்கும் இல்லைங்க, அந்த இடத்துல இருக்கும். நீங்கள் அங்கே வாங்கிட்டு கூட வந்து வீட்டில் பூஜை செய்யலாம். வீட்டில் நீங்கள் சாமி கும்பிட்றதுனாலும் சரி, கண்டிப்பாக நெய்வேத்தியம் படைக்க வேண்டும். என்னென்னா பாலில் செஞ்ச பொருட்களை நெய்வேத்தியமாக நீங்கள் நாகத்திற்கு படைக்க வேண்டும். நீங்கள் அப்படி பூஜை செய்யும் பொழுது நாகங்களுக்குரிய மந்திரங்களை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்தால் சிறந்த பலன் கிடைக்கும். அப்படி ஒரு மந்திரத்தை நான் இங்கே பதிவிட்டிருக்கேன் பாருங்கள். இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் பூஜை செய்யலாம். இல்லைன்னா நீங்கள் சர்ச் பண்ணி கூட மந்திரங்கள் பார்த்து பூஜை செய்யலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் கோவிலில் பூஜை செய்தாலும் சரி, வீட்டில் பூஜை செய்தாலும் சரி, நீங்கள் அபிஷேகம் செய்யும் பொழுது என்ன செய்கிறீங்கன்னா, அதாவது இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லி தான் பூஜை செய்ய வேண்டும். என்னென்னா, நானோ இல்லை என்னுடைய முன்னோர்களோ தெரிந்தோ தெரியாமலோ உங்களை கஷ்டப்படுத்தியிருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள், எங்களை இந்த தோஷத்திலிருந்து விடுவித்து எங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி கொடுங்கள் என்று அவர்களை மனதார வேண்டி வழிபாடு செய்ய வேண்டும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா நாகதோஷம், ரெண்டாவது ராகுகேது தோஷமெல்லாம் இருக்கும். அவர்களெல்லாம் இந்த நாளில் நீங்கள் விரதம் இருந்து இப்போ நான் சொன்ன வழிபாட்டை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். முழு நேரம் விரதம் இருக்க முடியாதவர்கள் பால் பழம் சாப்பிட்டு விரதத்தை மேற்கொள்ளலாம். அதே மாதிரி நிறைய பேர் வந்து இந்த நாக சதுர்த்தி என்று நாகர் சிலைகள் வாங்கி அதற்குரிய கோயில்களில் வைப்பார்கள். எதற்கென்றால் அவங்களுக்கு வந்து ஒன்றா நாகதோஷம் இருக்கும், இல்லை என்றால் அந்த ராகுகேது தோஷம் இருக்கிறவங்க ஜோதிடர் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி வாங்கி வைங்கன்னு பரிகாரம் சொல்லியிருப்பாங்க. அதனால் அவங்க வந்து அந்த மாதிரி சிலைகள் வாங்கி வைப்பார்கள். இந்த மாதிரி வைப்பதனால் அந்த தோஷம் குறைந்து அவர்களுக்கு நல்ல காலம் பிறக்கும் என்பது நம்பிக்கை. இந்த நாகதோஷம், ராகுகேது தோஷம் இருக்கிறவங்களுக்கு பொதுவாகவே அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, அவர்கள் கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே பாம்புகள் அவங்க கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும். இரண்டாவது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எதுக்கெடுத்தாலும் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். சில பேருக்கு திருமணமே ஆகாது. அப்படியே திருமணம் ஆனாலுமே குழந்தை பிறப்பதற்கு ரொம்ப வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். எத்தனையோ குழந்தை பிறப்பதற்காக நிறைய ட்ரை பண்ணியிருப்பாங்க, டாக்டர்கிட்ட போயிருப்பாங்க, நிறைய பரிகாரங்கள் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதற்கு முக்கியமான ஒன்றான்னு பார்த்திங்கன்னா இந்த நாகதோஷம் இல்லைன்னா ராகுகேது தோஷமாக இருக்கலாம். அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஜோதிடர்கிட்ட போய் அது என்னன்னு கண்டுபிடிச்சி இந்த நாக சதுர்த்தினால் அந்த பரிகாரங்களை செய்யுங்க. இல்லை நான் எதுவுமே தப்பு பண்ணலை, நான் எந்த வந்து பாம்பையும் அடிக்கலை, எந்த ஒரு நாகத்தையும் நான் துன்புறுத்தலைன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உங்களுடைய முன்னோர்கள் யாராச்சும் இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். அதனால கூட தலைமுறையாக இந்த பாவம் வந்து உங்களை வந்து கொண்டே இருக்கும். இந்த நாக சதுர்த்தியில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இதோடு முடிஞ்சுட்டு அடுத்த தலைமுறைக்கு இது நீண்டு கொண்டே போகாதுங்க. அதே போன்று சில பேருக்கு பாம்பு கனவில் வந்து கொண்டே இருக்கும். அடுத்தது பாம்பு வந்து அவங்க கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கிறவங்க இந்த நாக சதுர்த்தி என்று இந்த வேண்டுதலையும் வழிபாடையும் கண்டிப்பாக செய்ய வேண்டும். அதனால் இந்த நாக சதுர்த்தி என்று, அதாவது முக்கியமாக வளர்ப்பிறை நாளில் வருகின்ற இந்த நாக சதுர்த்தி அன்று அட்லீஸ்ட் நீங்கள் பாலாவது கொண்டு போய் அந்த நாகர் சிலைக்கு ஊற்றுங்கள். கண்டிப்பாக தோஷங்கள்லேருந்து நீங்கள் வெளியே வந்து உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். இந்த ஆடி மாதம் முழுவதுமே விசேஷங்கள் நிறைந்த மாதமாகும். இந்த விசேஷங்களின் போது எப்படி நாம் இறைவனை சரியாக வழிபாடு செய்து பலன் பெறலாங்கிறத ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் சொல்லிட்டு வரோங்க. அதாவது பரிகாரங்களும் சொல்கிறாங்க. அதை தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் நாக பஞ்சமி அன்று 12 ராசிகளுக்கான வேண்டுதல்களும் பரிகாரங்களும் நான் சொல்கிறேங்க. அதை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல பலன்கள் கிடைக்கும். அதை மறக்காமல் பாருங்கள். கடவுளின் ஆசீர்வாதம் இல்லாமல் நாம் வாழ்வில் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது.
அதனால் நாம் பக்தியோடு இருந்து இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி இறைவனை நாம் சந்திப்பதற்கு நிறைய சூட்சமங்கள், வழிபாடுகள், வேண்டுதல்கள் இருக்கின்றது. அதை என்னென்னு நாங்கள் டெய்லியும் சொல்லிட்டு வரோங்க. அதை தெரிஞ்சுக்கணும். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.